துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த வாரம் அப்பாவால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணுன்னா கண்டிப்பாக நடக்கும். ஸோ வேலையின் நிமித்தமான வெளிநாட்டு தொடர்புகள், வெளியூர் தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும். ஏதாவது நீங்கள் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லோன் கிடைக்கிறதெல்லாம் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. வேறு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகிறதுல சின்ன சின்ன தடைகள் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா சுமாரான பலன் தான். சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இல்லை. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதே பலன் தான். இந்த வாரம் நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்ல மகசூல் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ இந்த வாரத்தில் பிரேக்கப் ஆன லவ்வும் மறுபடியும் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா இந்த வாரம் சுமாரான பலன். பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வேண்டாம். எந்த விதமான ஸ்பெக்குலேஷனும் இந்த வாரம் வேண்டாம். இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். நம் கண் முன்னாடியே பணம் பொருள் பறிபோன மாதிரியான காலம். அதனால் எல்லா விஷயத்துலேயுமே ரொம்பவும் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு லைஃப்பில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். அது இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே பிஹெச்டி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். இந்த வாரத்தில் விநாயகரை தரிசனம் பண்ணுங்கள். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மதேவரை பிரதானமாக வழிபாடு பண்ணிட்டு வாங்க.